காங்கிரஸும் ஒரு இணக்கமில்லாத சூழல் இருக்கிறதா ஒரு வகையா பேசப்படுது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு கூட அந்த திருச்சி வேலுசாமிங்கிறவர் போய் விஜயோட அப்பாவை மீட் பண்ணியிருக்கிறாரு. அவர் அந்த கட்சியிலே இல்லைன்னு சொல்ல பெருமை சொல்லிட்டார். அதனால கட்சி பேரை வச்சு பேண்ட் அபிஷியலா சொல்ல பிறந்த கேட்டாருன்னா பதில் சொல்லுவோம். ஆனா அந்த கட்சியிலே இல்லாத செல்ல பிறந்தகை சொல்லிட்டாரு, வேலுசாமிக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால சம்மதம் இல்லாமல் பேசுறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். ஆனா ராகுல் காந்திக்கு நெருக்கமா இருக்கிற பிரவீன் கார்த்தி நான் பேசினேன் விஜயோட, அவர் மீதே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க போறதா பத்திரிகை செய்து வந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாத தமிழக. அதான் நான் சொல்றேன், குடும்பத்தையே பிரிப்பார்கள். அண்ணன் தம்பியாக பிரிச்சாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூட அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சுட்டாங்க. ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி 2 கூறா நிக்குது, அதிமுக 4 நிக்குது. எங்க திமுகவில் தான் மோடியாலையும் பண்ண முடியல, அமித்ஷாவாலையும் பண்ண முடியல. இவன் கத்த எல்லா வித்தையும் முறியடித்து காட்டிய ஒரே பெருமை எங்கள் தலைவர் தளபதிக்கு தான் உண்டு. பேசும்போது பீகார் அடுத்த இலக்கு ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று தமிழ்நாடு. இங்கதான் நாங்கள் ஆட்சி அமைப்போம், திமுகவை நாங்கள் இதை போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடியே சொன்னாங்க. மோடி 8 முறை வந்தார், அமித்ஷா பல முறை வந்தார். 39-40 ஆச்சு ஒழிய 39-38 ஆகுது. ஆகினால இவங்க சொல்ல சொல்ல எங்க ஆளுங்களுக்கு உற்சாகம் ஜாஸ்தியாகும். இப்போ 159 எம்எல்ஏ நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இவங்க பேச பேச 200 தாண்டுவோம். சமீபத்தில் நடக்கக்கூடிய கருத்து கணிப்புல தாவேகா தான் முன்னிலை வைக்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இல்லையே, அப்படி ஒன்றும் யாரும் சொல்ல தெரியல. எங்களை கடுமையாக விமர்சிக்கிற தினமலரே நாங்கள் தான் கூடுமான அதிகமான இடத்துல வெற்றி பெறணும்னு போட்டு. அப்போ நெருக்கடின்னு சொன்னாலும் எங்களுக்கு சாதகமான இடம் அர்த்தம். ஆக 90 பேச்சு 38 பாருன்னா 128, 117 இருந்தாலே ஆட்சி அமைக்கலாம். 130 வச்சுதான் முதல்ல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். நாளை புதுவையில இருந்து அந்த மக்கள் சந்திப்பு விஜய் தொடர்றாரு. அதாவது கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்ப ஒரு இதா மக்கள் சந்திப்பு புதுவையில எங்க பாலிசிங் அவர்